அனைவருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மனோ கோச்சிங் சிந்தாமணி என்ற யூடியூப் சேனல்ல பதிவு பார்த்தீங்கன்னா இதுவும் மேக்ஸ் பதிவு தான். இதை பாருங்க, 2025 இந்த கணக்கு போடுறோம் பாருங்க. 2025 டிஎன்பிசி குரூப் 4. இதுல கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு இந்த கணக்கு போடுவாங்க. சில பேர் போட்டிருப்பீங்க, சில பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இது போன 2024 கொஸ்டின் அப்புறம் இருக்கு. போன 2024 அப்புறம் காமிக்கிறேன். அதே மாடல் தான், அதுல கேட்ட அதே மாடல் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ கடினம்ன்றத இதில் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த புக் சீரீஸ்ல 180வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்புன்னு கேட்டாங்க. அப்படின்னா அடுத்த உறுப்பு காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, 2, 24, 252, 3120, டேஷ் போச்சுன்னா இந்த 4 நம்பர்ல ஒரு நம்பர் பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்து 42,450, ஆப்ஷன் பி வந்து 46,650, ஆப்ஷன் சி வந்து 38,450, ஆப்ஷன் டி வந்து 44,650. இது மாதிரி ஒரு சீரீஸ்ல ஆப்ஷன்ல ஒரு லாஜிக் ஞாபகம் வச்சுங்க. இது மாதிரி ஆப்ஷன்ல இது மாதிரி 44,000 40,000 அப்படின்னு போச்சுனாலே இங்க இந்த டிஃபரன்ஸ் பழைய பதிலாம் பாருங்க. அந்த டிஃபரன்ஸ் சீக்வன்ஸ் வந்து பவர்ல இருக்கும்னு முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? சும்மா வந்து ஸ்கொயரு கியூப்லாம் இருந்தால் இது வராது. இப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அது மாதிரிலாம் ஸ்கொயர் கியூபாக இருந்தால் இவ்வளோ பெரிய 44,000 38,000 42,000 வராது. அப்போ அதை விட பவரில் வர லாஜிக் இதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதை விட பவரில் வரக்கூடிய லாஜிக் அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இதுவே வந்து 720 320 420 இப்படி ஒரு 1000க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்கொயர் கியூபு, ஸ்கொயர் பிளஸ் 1, ஸ்கொயர் மைனஸ் 1, 1 ஸ்கொயர் மைனஸ் 1, 1 ஸ்கொயர் பிளஸ் 1 நிறைய லாஜிக் இருக்குது. அது மாதிரி போட்டு பார்க்கலாம். ஆனால் இது வந்து எல்லாமே வந்து 44,000 38,000 46,000 42,000 வர்றதுனால இதுல ஏதோ அதிகப்படியான பவர்ல வந்து இந்த லாஜிக் இருக்குதுன்றத நீங்க முடிவு பண்ணிக்கணும். அப்படி பார்த்தோம்னா இந்த 0 இந்த லாஜிக்ல வருது, முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த 2 எந்த லாஜிக்ல வருது, முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த 24 எந்த லாஜிக்ல வருது, கண்டுபிடிக்கணும். இந்த 252 எந்த லாஜிக்ல வருது, கண்டுபிடிக்கணும். அடுத்தது 3120 எந்த லாஜிக்ல வருதோ அந்த லாஜிக்ல அடுத்து வர லாஜிக் என்ன நம்பர்னு கேட்கணும், நம்ம போடணும். இப்போ நம்ம இதை வந்துலாம் திடீர்னு எடுத்தோடனே இதை போட முடியாது. இதெல்லாம் வந்து எப்படியாப்பட்டவங்களாலும், அதாவது ஒன்று சொல்றேன். இப்போ நான் வந்து எம்எஸ்சி பிஎட் மேக்ஸு. எனக்கு பிஎட்ல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஒரு வகுப்புல ஒரு மாணவனுடைய தரம் வந்து, தரம்னா வகை வந்து 3 இருக்குமா. அதாவது 1 பூவர், ரொம்ப பூவர் நாலேஜ். 2வது ஆவரேஜ் நாலேஜ். 3வது பிரில்லியன்ட். பூவர், ஆவரேஜ், பிரில்லியன்ட் இது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து ஒரு 60 பேர் இருந்தா 60 பேருமே வந்து ஒரே நாலேஜ் இருக்க மாட்டாங்க. 60 பேரும் பூவராகவும் இருக்க மாட்டாங்க, 60 பேரும் பிரில்லியண்டாகவும் இருக்க மாட்டாங்க, 60 பேரும் ஆவரேஜ் இருக்க மாட்டாங்கன்றது தான் எங்களுக்கு பிஎட்ல வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த மாணவனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பாடம் நடத்தணுன்றது தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட் சைக்காலஜி. அப்போ ஒரு வகுப்புல புவர், ஆவரேஜ், பிரில்லியன்ட் இப்படி இருக்கும்போது இந்த கணக்கை யார் போடுவாங்கன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் போடுறேன் பாருங்க. இந்த 0 எப்படி வந்ததுன்னா, இங்க பாருங்க, இந்த 0 எப்படி வந்ததுன்னா 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணா 1, 1 1 கழிச்சா 0. இந்த லாஜிக் இப்படி வருது. நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் போட்டு பார்த்தேன், இதை யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சு தான் போடுறேன். அடுத்தது இந்த 2 எப்படி வந்ததுன்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு, நீங்களே பாருங்க, 2 ஸ்கொயர் மைனஸ் 2னா 2 ஸ்கொயர் பண்ணா என்னது 4. 2 ஸ்கொயர்னா தெரியலையா, 2 × 2, 2 × 2னா
2 2 தடவை பெருக்கணும். இப்போ 2 4 4 2 போயிடுச்சுன்னா 2 இதா இந்த 0 வந்துச்சு, இந்த 2 வந்துச்சு. அப்படியே வாங்க, இதே தான் லாஜிக். இந்த லாஜிக்கே வந்தீங்கன்னா இந்த 24 எப்படி வருதுன்னா 3 கியூப் மைனஸ் 3. இப்போ 3 கியூப் மைனஸ் 3னா 3 3 தடவை பெருக்கணும். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. அப்போ 3 9 9 3 27 இல்லையா? 27 மைனஸ் 3 போச்சுன்னா 24 வருதா? இந்த 24 வந்துச்சு. அடுத்த லாஜிக் பாருங்க. அடுத்ததுங்க வாங்க, அப்படியே கொண்டு வாங்க. அடுத்தது 4 பவர் 4 மைனஸ் 4. அடுத்த லாஜிக் போடுவோம். போட்டால் வருதா பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்க, 4 பவர் 4 மைனஸ் 4னா 4 4 தடவை பெருக்கணும். பெருக்குங்க. 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இல்லையா? 1 2 3 4 4 அப்படியே அர்த்தம். 4 பவர் 4னா 4 4 தடவை பெருக்கணும். இப்போ நாங்க 16 தெரியும், 16 64 தெரியும். இப்போ 64 இன்ட்டு 4ன்னா அடுத்த ஸ்டெப் 64 இன்ட்டு 4 ஈக்குவல் டு நாங்க 16க்கு 6 மீதி 1 6 24 24 1 25 256. அப்ப இது 256னா இது 4 கழிச்சா 252. அப்ப இது ரைட்டு. ஓகேங்களா? அப்ப அடுத்த ஸ்டெப்பு இங்க பாருங்க, 5 பவர் 5 மைனஸ் 5 5 நடுக்கு 5 மைனஸ் 5 ஈக்குவல் டு இப்போ போடுங்க 5 5 தடவை போடுங்க. 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 வருதா? இன்ட்டு 5 பெருங்க பார்ப்போம். 5 25 25 5 125 125 இன்ட்டு 5 போடுங்க. 125 இன்ட்டு 5 வருது 125 இன்ட்டு 5 700 வரும்னு நினைக்கிறேன். 5 25க்கு 5 மீதி 1 2 10 10 1 11க்கு 1 மீதி 1 1 5 5 1 6 615 வருது இல்லையா? இது வரையும் பெருக்கிருக்கோம். 615 திரும்ப 615 5ஆல் பெருக்குங்க. 615 இன்ட்டு 5 போட்டீங்கன்னா 5 25க்கு 5 மீதி 2 1 5 5 2 7 6 30 3075 3075. இதுல இல்லையா தப்பா 5 5 25 5 பவர் 5 மைனஸ் 5 தான் லாஜிக் வருது. 1 2 3 4 5 5. இது கொஸ்டினை பார்த்துடுறேன். கொஸ்டின்ல தப்பா எழுதிட்டுனா பார்க்கும். 3120 தான், 3120 தான் வருது. இதை பெருக்குங்க. 5 25க்கு 5 25 25 இன்ட்டு 5 5 25 25 இன்ட்டு 5 25 இன்ட்டு 5 5 25க்கு 5 மீதி 2 2 10 10 2 12 125 125 இன்ட்டு 5 25 25 125 125 இன்ட்டு 5 கடைசியாக பெருக்கிறோம். இது பெருக்கணும்னா 5 25க்கு 5 மீதி 2 தப்பா போட்டாங்க. 5 25க்கு 5 மீதி 2 2 10 10 2 12க்கு 2 12க்கு மீதி 1 1 5 5 1 625. இப்ப இங்க பாருங்க 625 தூரம் போட்டோம். அடுத்த 5 625 இன்ட்டு 5 பெருக்கணும்னா 5 25க்கு 5 மீதி 2 2 10 10 2 12க்கு 2 மீதி 1 6 5 30 30 1 31. சாதா பெருக்கல்லே தப்பு வருது, கவனா போடுங்க. அப்போ 3125 வருது. அதாவது 5 நடுக்கு 5 வந்து 3125. அதுல 5 கழிச்சோம்னா 3120 வருதா? ரைட்டு, 3120. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரணும்? இந்த லாஜிக்லாம் கரெக்டுன்னும் போது அடுத்த லாஜிக் வந்தாதான் இந்த நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்க, 6 பவர் 6 மைனஸ் 6. இப்போ 6 பவர் 6 கண்டுபிடிச்சி அதில் 6 கழிக்கணும். அப்படின்னா அர்த்தம் 6 6 எழுதுங்க.
6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 1 2 3 4 5 இன்ட்டு 6. இப்போ 6 6 36 தெரியுது இல்லையா? நம்ம ஈஸியா தெரிய வேண்டியது 6 6 36. இதை போய் ஞாபகமா வச்சுங்க. அப்போ 36 அடுத்த 6 வரும். 36 × 6 6 6 36க்கு 6 மீதி 3 3 18 18 3 21 216 3 பெருக்கிட்டோம். அடுத்தது 216 × ஒரு 6 பெருக்குங்க. 216 × 6 பெருக்கணும்னா 6 6 36க்கு 6 மீதி 3 1 6 6 3 9 2 12 1296 4 நம்பர் பெருக்கிட்டோம். 4 6 பெருக்கிட்டோம். 6 6 36க்கு 6 மீதி 3 1 6 6 6 9 2 12. இப்போ 1296 அழிச்சிடுறேன், இடம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 1296 × 6. இப்போ நான் பெருக்க போகிறது 5வது 6 இல்லையா? இப்போ 1000 ஏன்னா விட்டு விடாது. 1296 × 6 பெருக்குங்க. 6 6 36க்கு 6 மீதி 3 5 30 8 48 9 54 54 3 57க்கு 7 மீதி 5 2 12 12 5 17க்கு 7 மீதி 1 1 6 6 1 7 7776 வருது. இது 5 பேர்லும் பெருக்கணும். கடைசியா ஒரு 6 இருக்குது. இந்த 6 பெருக்கணும்னா இப்போ பெருக்குங்க. 6 6 36க்கு 6 6 36க்கு 6 மீதி 3 7 6 42 42 3 45க்கு 5 மீதி 4 7 6 42 42 4 46க்கு 6 மீதி 4 7 6 42 42 4 46. அதாவது 46656 வருதுங்க. இது 6/6. உங்க கண்ணதுக்கு தான் பெருக்கிறேன், பாருங்க எவ்வளவு சிரமமா இருக்குது, நீங்களே பாருங்க. அப்ப இருக்கணும்னா 46656 வருது. இதுல 6 கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? 46650. அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 46650. பாருங்க, சாதாரண ஒரு சீக்வன்ஸ்ல அடுத்த எண்ணை கண்டுபிடிக்கின்றத இதுவரையிலும் என்னுடைய 30 வருட அனுபவத்துல இது மாதிரி கேள்வி குரூப் 4ல கேட்டதே கிடையாது. இது பாருங்க, உதாரணத்துக்கு போன 2024 டிஎன்பிசி குரூப் 4 அசல் வினாத்தாள் இது பாருங்க. அதுல கூட ஒன்று கேட்டிருக்காங்க இதே மாடல்ல. அடுத்த எண்ணை காண்க. பாருங்க, 1 2 6 24 120. இந்த ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ 135, ஆப்ஷன் பி 146, ஆப்ஷன் சி 120, ஆப்ஷன் டி 438. இதெல்லாம் போட்டிருப்பீங்க. இங்க என்னது? 1 × 2 2, 2 × 3 6, 6 × 4 சீரியஸா வரும் 24, 24 × 5 120, 120 × 6 720. இது மாதிரி போன வருஷம் ஈஸியா கேட்ட இந்த சீக்வன்ஸை இங்க இது மாதிரி கேட்டா 6/6 போட்டா எப்படி பெருக்கினீங்க? இத டைம் பத்துமா பத்தாதா? இந்த தேர்வாணையம் ஏன் இப்படி உங்களை சோதனை பண்றாங்கன்றத யார் இந்த கேள்வி எடுத்தானே தெரியல. இந்த மாதிரி கேள்விலாம் இதுவரையில குரூப் 4ல கேட்டது கிடையாது. பாருங்க, நீங்க இதுக்கு தகுந்த மாதிரி இனி வருங்காலத்துல உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணீங்க. இந்த பதிவை பாருங்க, புரியல கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம்.